அரங்கரும் அடியேனும் ஓம் அகதிஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் பெரியாரை பிழையாமை. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுடும் ஒருவர் பிழைக்கக்கூடும். ஆனால் சான்றோர் பெரியோரிடம் தவறாக நடந்து கொண்டால் அக்குற்றத்தின் விளைவாக அழிவிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஆற்றல் மிகுந்த பெரியவர்களிடத்தில் தவறு செய்து நடப்பவர் தப்பி பிழைக்க முடியாது. அவன் செய்த தவறுதான் அவனுக்கு தண்டனை வழங்குமே தவிர சான்றோர்கள் அல்ல என்ற ஆறுமுக பெருமானே. அகத்திய பெருமானே, இப்புவியில் ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கின்றோம், எத்தனையோ துன்பங்கள், அவமானங்கள், மன உளைச்சல்கள். கிடைத்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கிடைக்காததை நிராகரிக்கவும் முடியவில்லை. துன்பத்தின் போது எந்த உபதேசமும் எடுபடவில்லை. மனதில் அகந்தையும் கோபமும் முன்னே வந்து நிற்கிறது. முருகா முருகா, இவ்வுலகில் பிறந்து நிறைய கடமைகளை சுமந்ததால் நல்ல அனுபவத்தால் சில பக்குவம் அடைகிறது மனது. எத்தனை முடியுமோ அந்த அளவிற்கு சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை. இதற்குத்தான் குரு தேவை. குரு என்பவர் கர்ம பூமியில் பிறந்ததால் தன்னையும் சுத்தப்படுத்தி கொண்டு மாந்தர்களையும் தூய்மைப்படுத்துகின்றார் அறத்தின் மூலம். ஐயனே, எவ்வாறு தூய்மைப்படுத்திக் கொள்வது? நடப்பதெல்லாம் இறை செயல் என்று இரு. யாசிப்பவர் முன் கையில் வைத்து கொண்டு இல்லை என்று சொல்லாதே. எதுவும் எனது என்று எண்ணாதே. புகழிலும் துயரத்திலும் ஏக மனப்பக்குவம் நிலை பெற முயற்சி செய், பயிற்சி செய். தியானம் செய்து பழகு. தினமும் செயல் அனைத்தும் அறம் வளர்ப்பதாக இருக்க வேண்டும். எதிலும் பார்வையாளராக இருந்து பார்த்து பழகு. மனித வாழ்வை இறைவன் நமக்கு தந்த நோக்கமே அவரை உணர வேண்டும் என்பதற்காகவே. உங்களது செயல் அனைத்தும் குருவின் செயல் போல அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். அன்பே அருளாக மாறும். இதற்கு முதல் படி சைவ உணவை உண்பது. நாம் உணவை உண்டாலோ பிற உயிர்களுக்கு உணவு தந்தாலோ முதலில் இந்த உணவின் தாத்பரியம் முருகா உமக்கே வந்து சேர வேண்டும் என பிரார்த்தனை செய்துவிட வேண்டும். இது ஒரு வகையான குரு பூஜை. ஐயனே, தாங்கள் உபதேசத்தை சுருக்கமாக சொல்வதில் மிகவும் உயர்ந்த விரிவான ஞான கருத்துக்கள், அறிவுரைகளை பெறுகின்றோம். இலக்கணம்தான் திருக்குறளாயிற்று. இலக்குகள் பெரிதாக இருந்தால் கனம் குறைவாக இருக்கும். சேர்த்து கொண்ட கர்மாவை குருவின் அருளால் கரைக்க முயற்சி செய்யுங்கள். நெல் மணியாய் விளைந்து நில், எதிலும் பண்பாய் வளைந்து நில். உன்னுள்ளே சிவமாய் இருப்பான் இறைவன். உணவை தகனம் செய்பவனுக்கும் உடலை தகனம் செய்பவனுக்கும் கர்மா ஏதடா? எரிந்த பின் சாம்பல் தானே மிஞ்சும். இங்கு அகந்தை அழிக்கப்படும் இடம். என்ன புரிந்ததா? மீண்டும் முதலிலிருந்து படித்துப்பார், நன்றாக புரியும். அகத்திய பெருமானே, எம் தாயே, எம் தந்தையே, வார்த்தைகள் ஏதுமில்லை எம் குருவே. கண்ணீர் மல்க உமது திருவடிகளை பணிகின்றோம். அகத்திய அரங்க முருகன் திருவடி வாழ்க வாழ்க. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.